வெல்கம் டு ஸ்ரீதேவிஸ் தர்பார். ஃபார் த பாஸ்ட் 2 டேஸாக சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக ஒரு 4 விஷயத்தை பற்றி தாங்க பேசப்பட்டுட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டாப்பிக்காக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜூன் 22 விஜய் அவர்களோட பர்த்டே கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது. அப்போது எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் த்ரிஷா அவர்கள் ஜூன் 22 அன்னைக்கு எந்த வாழ்த்து பதிவும் போடலை. உடனே பயங்கர ரூமர் பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா விஜய் அவர்களை இன்ஸ்டாவில் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க த்ரிஷா. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ தகராறு நடக்குது. அதே மாதிரி அவங்க விஷே பண்ணலை. எவ்ரி இயர் விஷ் பண்ணுவாங்க, இந்த வருஷம் விஷே பண்ணல அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் சோஷியல் மீடியாலேயும் பேச்சு. ஆனால் அதுக்கு மாறாக ஜூன் 23 அன்னைக்கு அவங்க ஒரு 5 கேக் 6 கேக் இருக்கும். அதை வச்சு அவங்க ஒரு போஸ்ட் விஜய் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் எகெயின்ஸ்டாக எல்லாரும் பாரு ஃபேமிலியை கெடுத்துட்டு இவங்க விஜய் கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஸோ இது அவங்க போடலைங்கும் போதும் 4 பேர் 4 விதமாக பேசினாங்க. போஸ்ட் அதாவது பர்த்டே விஷ் பண்ணதுக்கப்புறமும் 4 பேர் 4 விதமாக பேசினாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரியே சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணலை. எல்லா செலிப்ரிட்டிஸும் விஷ் பண்ணாங்க சிஎம்க்கு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் விஷ் பண்ணலை அப்படிங்கிறதும் டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருந்தது. ஸோ அவர் விஷ் பண்ணினாரா அப்படிங்கிறது தெரில. அவர் விஷ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சோஃபார் நியூஸ். அடுத்தது அதே நாளில் ஜூன் 21 அப்படிங்கிறது தெரில, பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களோட பர்த்டே அன்னைக்கு பிரியங்கா தேஷ்பாண்டே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க விஜய் டிவியோட ஆங்கர். ஸோ அவங்க அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்டிங், அதாவது ப்ரெக்னன்சியை அனௌன்ஸ் பண்ணுற வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களுக்கு 34 இயர்ஸ். பட் ஆனால் ஆஃப்டர் ஸோ லாங் அவங்களும் நிறைய லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு குழந்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கங்கிற வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பயங்கர வைரலாக போயிடுச்சு. அதே மாதிரி இவங்க பிங்க் கலரில் மாம்னு, அப்புறம் அவர் வசி, அவர் ப்ளூ கலர் கேப்பில் டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் வைரலாக போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 இயர் பேக் தான் கல்யாணம் ஆச்சுன்னு. ஸோ அதுவும் ஒரு குட் நியூஸ். அதே சார்பாக சமந்தா ரூத் பிரபு அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ரீசண்டாக தான் மேரேஜ் ஆச்சு. அவங்களும் எக்ஸ்பெக்டிங், ஆனால் அது ஒன்றும் கன்ஃபர்ம்டு நியூஸாக தெரியல. அவங்க ஆனால் ஏதோ ஒரு ஆடியோ லான்ச் ஆர் வீடியோ லான்ச், அவங்களோட மூவி லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பேபி பம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாக ஒரு ரூமராக பரவிட்டுருக்கு. ஸோ அதுவும் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. மக்களே, நீங்கள் பார்த்தீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. 4வது இப்போ சட்டமன்றமே எல்லாருமே ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடியெல்லாம் சட்டமன்றம் பாட்டு ஒரு பக்கம் நடக்கும், நம்ம யாருமே அதெல்லாம் பார்த்த மாதிரியே தெரில. ஆஃப்டர் விஜய் சிஎம்மாக ஆனதுக்கப்புறம் அதோட ட்ரெண்டே மாறிடுச்சு. டெய்லி சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே டாப்பிக்காக எடுத்து பேசுகிற அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதயநிதி அவர்கள் இவங்க கவர்மெண்ட் சரியாகவே நடக்கலை, கரண்ட் போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்க, விஜய் அவர்களும் அதுக்கு நீங்கள் பண்ண ஆட்சி ஊழலாட்சியை நாங்கள் அடைக்கிறதுக்கே இவ்வளோ நாள், இன்னும் ஒரு நாள் வேணும் எங்களுக்கு, அந்த அளவுக்கு நீங்கள் மக்கர் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க தமிழ் தாய் வாழ்த்த பிரச்சனை ஒன்று வந்தது பார்த்தீங்களா. உங்கள் ஆட்சியிலையும் 2021 கலைஞர் அவர்கள் பங்கேற்றுக்கிட்ட நிகழ்ச்சியில் நேஷ்னல் ஆந்தம் தான் ப்ளே பண்ணப்பட்டது அப்படிங்கிறதையும் சுட்டி காமிச்சார் விஜய் அவர்கள். அதனால் அவங்க எல்லாரும் கோவப்பட்டு டிஎம்கே எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இருந்தாலும் அவர் சத்தம் போட்டு பேசிட்டு அவர் சொன்னார், சத்தம் போட்டு பேசுறது எதுக்குன்னு பார்க்குறீங்களா, வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாலின் அவர்களை தாக்கியும் பேசினார். ஒரு குட்டி ஸ்டோரியும் சொன்னார் அவர். அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாரும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் டிஎம்கே காரங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே பார்க்குறது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் யாருக்கும் ஃபாராலாம் பேசலை. அவங்கெல்லாம்
விஜய் அவர்களோட குழந்தைங்களோட ஃபோட்டோவை போட்டு அவங்க வந்து அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அவங்க சைட்லேருந்து ட்ரெண்டு பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி சோஷியல் மீடியா பூரா இந்த 4-5 விஷயங்கள் தான் தீயா பற்றிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சில குட் நியூஸு போயிட்டுருக்கு, இந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.